பயங்கரமா பண்ண போறாங்கன்றது இப்பவே தெரியுது. இவங்க எப்படா மிலிட்டரியில இருந்து வருவாங்க, எப்படா அடுத்த சாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க, எப்படா அடுத்த கான்செப்ட பண்ண போறாங்க. சோ எல்லாரும் தலைய பிச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. நம்மளும் கூட சேர்ந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டா வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அப்படின்றதுனால வெயிட் பண்ணியே இவங்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயம் பேசினதுனால ஒரே சாங் மூலியமா 5 அச்சீவ்மெண்ட் பண்ண ஜிம்மினுக்கு ஜிம்மினுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி மிலிட்டரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணுங்க. சோ இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா இதுலயும் விய பத்தி தான் சொல்ல போறேன். விய பத்தினா ஃபைனலா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல அவர் மிலிட்டரிக்கு ரெடி ஆயிட்டாரு. ஹேர் கட்டோட கூடவே யூன்டனோட இருக்காரு. சோ யூன்டனை விட்டுட்டு வி சாதாரண நாளை பிரிச்சிருக்க மாட்டாரு. கண்ணீர் விட்டு அழுவாரு. இப்போ மிலிட்டரிக்கு வேற போறாரு. யூன்டனோட நிலைமை என்ன, எங்க விட்டு போறாரு, யூன்டனோட வி மாதிரி பத்திரமா யாரு பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி ஸ்கூல்ல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. சோ ஒரு நாள் யூன்டனோட உங்ககிட்ட கொடுத்தா நீங்க எப்படி யூன்டனை பாத்துக்குவீங்க, யூன்டனுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க